திருவண்ணாமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலை ராஜகோபுரம் எதிரி தாளகிரி தெருவில் சுந்தர் ஹாப்பி பாரில் ஆட்டோ ஒன்று கடைக்குள் புகுந்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினமான இன்று கிரிவலம் முடித்துவிட்டு வரும் பக்தர்களை பேருந்து நிலையத்தில் அழைத்து சென்று விடுவதற்காக ஆட்டோக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக சத்தம் எழுப்பும் சைலன்ஸ் ஆனந்தோடு சாலையில் நடந்து செல்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் ஆட்டோக்களை இயக்குவதாக தொடர்ந்து காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார்கள் இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு 2 ஆட்டோக்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது காபி பாரில் ஆட்டோ ஒன்று புகுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜகோபுரம் எதிரே சன்னதி தெருவில் ஆட்டோ உள்ளே வராமல் இருப்பதற்காக குறுக்கு சாலைகளில் தடுப்புகளை காவல்துறையினர் அமைத்திருந்த போதும் உள்ளூர் வாசிகள் சென்று வரும் வழியில் ஆட்டோக்களை இயக்கி கிரிவலம் முடித்துவிட்டு வரும் பக்தர்களை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்று விடுவதற்கு ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஆட்டோவை இயக்குகின்றனர். இதனால் சாலையில் நடந்து செல்லக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் மிகுந்த அச்சத்துறையில் செல்லக்கூடிய நிலையானது இருந்து வந்தது. இந்த நிலையில் ஆடி மாத பௌர்ணமி தினமான இன்று வெவ்வேறு இடங்களில் 2 ஆட்டோக்கள் விபத்துக்குள்ளானது உள்ளூர் வாசிகள் மற்றும் ஆன்மீக பக்தர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2 விபத்துகளிலும் அதிர்ஷ்டவசமாக பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டீ கடைக்குள் ஆட்டோ புகுந்தது. டீ கடையில் சுமார் 70 வயதுக்கும் மேற்பட்ட இருவர் மீது டீ கடையில் இருந்து கொதிக்கும் பால் தண்ணீர் கால்களில் ஊற்றியதாக சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் நகர்ந்ததால் பெரும் அளவில் அவர்களுக்கு காயம் இல்லை. ஆட்டோவை இயக்கியவரை ஆட்டோவில் ஏறி பேருந்து நிலையத்திற்கு செல்ல இருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விட்டுள்ளனர். அந்த ஆட்டோவின் ஓனர் யார், ஆட்டோ ஓட்டுநர் குடித்துவிட்டு இயக்குனாரா என்பது குறித்து நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஆட்டோ டீ கடையில் புகுந்த சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.